ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டு போட ரெடி ஆகிட்டீங்களா? நான் இப்போ ரொம்ப பேச விரும்பல. பட் சிம்பிளாக ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேங்க. லைக் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம காலேஜ் படித்த டைமில் எப்படி பாலிடிக்ஸ் இன்வால்வ் இருந்தோம், நம்ம பாலிடிக்ஸ் எப்படி வெறுத்தோம், நம்ம ஃபேமிலி கூட முதல்ல பாலிடிக்ஸ் பேசியிருக்கோமா, நம்ம ஏரியாவில் இருக்கிற சின்ன பசங்க அந்த ஆக்சுவல் யூத் ஆஃப் த கண்ட்ரி, அந்த பாப்புலேஷன் வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறாங்களா, இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். எதுவுமே டு த பீக் இருந்தது கிடையாது. அதுதான் உண்மை. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணது கிடையாது, ஃபேமிலி கூட இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. அப்படி இருந்த ஒரு ஜெனரேஷனையே விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் பாலிடிக்ஸ் பேச வச்சிருக்காரு, பாலிடிக்ஸ்குள்ளே இழுத்துட்டு வந்திருக்காரு. நான் அகெயின் விஜய் பண்ணுறது கரெக்ட், விஜய் பண்ணுறது நல்லது, விஜய் பண்ணுறது மட்டும்தான் சரி, ஹீ இஸ் அ இன்டலெக்சுவல் பாலிட்டிஷியன் வித் அ ப்ராட் மைண்ட் செட், அப்படிலாம் நான் சொல்ல வரல. விஜயோ, ஸ்டாலினோ, எடப்பாடியோ, டிவிக்கோ, ஏடிஎம்கேோ, டிஎம்கேவோ நான் இதை பற்றி கம்பேரிசன் பண்ண வரல. பட் ஒரு மறுக்கப்படாத ஃபேக்ட் என்னன்னா, இதை நான் மட்டும் சொல்லலை, அண்ணாமலை, நிறைய பொலிட்டிக்கல் ஆர்டிகல்ஸ், பொலிட்டிக்கல் அனலைசர்ஸ் எல்லாருமே காமனாக சொல்லியிருக்கிறது என்னன்னா, விஜய் ஹாஸ் நவ் brought the youth of the nation back into the active politics and we have to be thankful for that. ஒரு நாட்டுடைய வளர்ச்சி இளைஞர்கள் கையில் இருக்குது. இளைஞர்கள் யோசிக்க விடாமல் வச்சிருந்த இந்த சமுதாயத்தின் நடுவை திரும்ப இளைஞர்களை ஏதோ ஒரு வகையில் அவர் யோசிக்க வச்சிருக்காரு. கரெக்டு தான், விஜய் சினிமாலேருந்து வந்தவர், அந்த ஒரு சரிஷ்மாவில் எல்லாமே வராங்க, ஓகே ஃபைன். பட் ஸ்டில் உள்ளே வந்தவன் கற்றுக்க ஆரம்பிக்கிறான். உள்ளே வந்தவன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறான். உள்ளே வரவன் கேள்வி கேட்குறான், உள்ளே வரவன் அனலைஸ் பண்ணுறான். இன்னைக்கு பாண்டிச்சேரியிலே வரலாறு காணாத சாதனையாக 92% ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாண்டிச்சேரியிலே ஃபர்ஸ்ட் டைம். தமிழ்நாடுடைய ஹையஸ்ட் வந்து 70-75% தான். அதுவும் இந்த தடவை பிரேக் பண்ணப்படும்ன்றது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதுதானே நாட்டோட அல்டிமேட் கோலே, இதுதானே ஜனநாயகத்தோட அல்டிமேட் கோலும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போராடுறது இதுக்கு தானே. ஸோ விஜய் ஜெயிக்கிறாரு இல்லை, விஜய்க்கு நாங்கள் முட்டு கொடுக்க அதெல்லாம் வரலைங்க. கட்சிக்கு அப்பாற்பட்டு, மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் இப்பேற்பட்ட மக்களை திரும்ப பாலிடிக்ஸ் பார்க்க வச்சிருக்காருல்ல, அதுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் இந்தியன் எலெக்ஷன் கமிஷனும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அட்லீஸ்ட் அவருக்கு அந்த பாராட்டுகளை தெரிவிக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. நம்ம என்னதான் முரண்பாடுகளோட இருந்தாலும், நான் இப்போவும் சொல்கிறேன், நான் முட்டு கொடுக்க வரல, முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த ஒரு ஃபேக்ட் தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்ட். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம போராடிட்டு இருந்தோம். விஜய் அவருடைய பொலிட்டிக்கல் கரியரில் ஆல்ரெடி முதல் படி எடுத்து வச்சு முதல் படியை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டாரு, மக்களை உள்ளே கொண்டு வந்து. இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.